இந்த பதிவுல சமயபுர மாரியம்மன் உருவான வரலாற்றை தெரிந்து கொள்ளலாம். சமயபுர மாரியம்மன் மிகவும் சக்தி வாய்ந்தவள். அனைத்து மாரியம்மனுக்கும் தலைமையானவள். வைஷ்ணவி என்ற சிலை ஸ்ரீரங்கத்தில் இருந்தது. அந்த சிலை உக்கிரமாக இருந்தது. அதனை வேறு இடத்திற்கு எடுத்துச் சென்றனர். ஒளியாக தீப்பந்து ஒன்று வழிநடத்தி சென்றது அந்த சிலையை. அது ஒரு இடத்தில் மறைந்தது. அப்போது அந்த இடத்தில் சிலையை வைத்துவிட்டு சற்று இளைப்பாறினார்கள். மீண்டும் சிலையை தூக்க முற்பட்ட போது அதனை எடுக்க முடியவில்லை. அந்த இடம்தான் இனாம் சமயபுரம். பின்னர் அப்பகுதி மக்கள் கண்ணனூர் அரண்மனை மேட்டில் அதனை வைத்து வழிபாடு செய்தனர். அந்த இடம்தான் இன்றைய சமயபுர மாரியம்மன் கோவில். 18ஆம் நூற்றாண்டின் விஜயநகர மன்னன் அந்த அம்மனை வேண்டி வெற்றி பெற்றதன் நினைவாக சமயபுர மாரியம்மன் கோவிலை கட்டினார். சமயபுர அம்மனை நாம் நினைத்து ஒன்றை வேண்டிக் கொண்டால் அதில் வெற்றி நிச்சயம். இதை காலம் காலமாக அம்மன் நமக்கு உணர்த்தி கொண்டு வருகிறாள்.